இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இல்லறமே நல்லறம் என்ற தலைப்பில் பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்று நமக்கு மிக சிறப்பாக பஞ்சேந்திரிய தவம் வழி நடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி வெங்கடலட்சுமி அம்மா அவர்களை நாம் அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். துரியம். பேராசிரியர் அருள்நிதி வெங்கடலட்சுமி அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்புள்ளம் கொண்ட இருப்பால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குருமகான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. குருவடி சரணம். குருவழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வரும் வழி மாள மறுக்க வல்லகருக்கு அருள் வழி காட்டுவது அஞ்சு எழுத்தாமை. குருவே சரணம். இன்றைய தலைப்பு மிக ஒரு அருமையான தலைப்பு. அதாவது இல்லறமே நல்லறம். இது இன்றைய அருள் தம்பையருக்கு மட்டுமல்ல, நாளைய மணமக்களுக்கும் பொருந்தும். இல்லறம் என்பது நல்லறமாகும், இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். இந்த லைன் நமக்கு தெரியும். இப்போ நம்ம மனவளக்கலைக்கு உள்ள வந்த பிறகு மனவளக்கலை ஓரளவுக்கு கற்றுக்கிட்டோம். ஆனா அதை கடைப்பிடிக்கிறோமா அப்படின்ட்டு கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இந்த உடல் எதுக்கு அப்படின்னு பார்த்தா நம்முடைய உணர்வுகளை சமன் செய்ய. அதாவது இப்ப ஆண் பெண் அப்படிங்கிற ரெண்டு பேர் படைக்கப்பட்டிருக்கு எதுக்காக அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு தன்மைக்காகத்தான். ஒருவருக்காக மற்றவர் படைக்கப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிறது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆச்சாரியம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அது கலந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இப்ப இல் அறம், இல் கூட்டல் அறம், வீடு அறநெறி. அறநெறிக்கு மகர்ஷி தரும் விளக்கம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல அவங்க சொல்லக்கூடியது ஒழுக்கம் அப்படிங்கிறது தான். அதுல கணவன் மனைவி உறவு, எண்ணம், சொல், செயல், இதெல்லாம் நேர் வழியில இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம குரு. அப்போ அடுத்து கடமை. அது என்ன சொல்றாருன்னா, யாருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது அதுல 5 வகை சொல்லிடுறாரு. தான், குடும்பம், சுற்றம், சமுதாயம், உலகம். அதுவும் இந்த சமுதாயத்தின் வழிதான் நமக்கு கல்வி, பொருள், அதெல்லாம் நம்ம கொடுத்தது எது? சமுதாயம் தானே. அப்போ அவங்ககிட்ட தானே அதை வாங்கியிருக்கோம். அது சமுதாயத்தில் தான் நம்ம பெற்றுள்ளோம். அதை திருப்பி செலுத்தணும் இல்லையா? அந்த வகையில வரும்போது தான் மகான் சொல்லக்கூடியது கடமை. கடன் பிளஸ் கூட்டல் மை அப்படிங்கிறது. அடுத்து ஈதல் அப்படிங்கிறது. அன்பை, பொறுமையை, வாய்மையை இவற்றிலும் ஈதல் வேண்டும். இந்த ஈதல் அப்படிங்கிறது நம்ம சாதாரண என்ன நினைச்சுக்கோம், பொருள் மட்டும் கொடுக்கறதா நினைச்சிட்டு இருக்கோம். அது அப்படி இல்லை. அன்பை, பொறுமை, வாய்மை, இந்த மூணையுமே நமக்கு கொடுக்கும்போது அதுல ஈதல் அப்படிங்கிறதுல வந்துருது. அதே போல இல்லான் அப்படின்னா இல் கூட்டலான், இல்லாதவன். அதாவது இந்த வடமொழியில கிரகஸ்தன் சொல்றான் பாத்தீங்களா, குடும்பத்தில் வாழ்பவன் அப்படிங்கிறது தான். அதே போல இல்லாள் அப்படின்னு சொன்னா இல் கூட்டல் ஆள், இல்லத்தை ஆள்பவள். இப்போ வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அதுவும் ஒரு தெய்வ நிலையில தான் மகான் நம்மளை பார்க்க சொல்றாரு. ஏன்னா ஒருத்தர் இன்னொரு தெய்வத்திற்கு துணையாக வாழ்நாள் முழுவதும் நிற்கக்கூடியதுதான் ஆணும் பெண்ணுடைய உறவு, கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது. இப்போ பெண் பார்க்கும் படலத்தை எடுத்துக்கிட்டா அங்கே எந்த மாதிரி அங்க இசைவு ஏற்படுதுன்னா, இருவருடைய கருமையங்கள் தான் அங்க இசைவு தருது. அது இயற்கையின் இணைப்பு. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிற ஒரு தெய்வீகம்னு சொல்லணும். கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு தெய்வீக நட்புன்னு கூட சொல்றாங்க மகரிஷி. உடலும் உயிரும் உயர்ந்த நட்பு அப்படிங்கிறது தான். இருவரும் சமமாக நினைத்து நிறைவாக வாழணும் அப்படிங்கிறாரு நம்ம குரு. அப்போ அது போல இந்த கணவன் மனைவி இருவருடையுமே அன்பு நிறைய இருக்கத்தான் செய்யுது. ஆனா அது என்ன ஆகுதுன்னா, அகங்காரத்தால், மும்மலங்களால் மூடி இருக்கு அப்படிங்கிறாரு குரு. இந்த உடல் எது கொடுத்துச்சு? சமுதாயம் தானே கொடுத்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தாயை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா, தாயை காட்டும் அன்பு என்ன செய்யுது அப்படின்னா, அந்த அன்பு பாசத்துக்கு ஒரு எல்கை இருக்கு.
சமுதாயம் அள்ளி அள்ளி கொடுக்குது. ஆனா தாயை பொறுத்தவரையில காட்டக்கூடிய அன்பு பாசத்துக்கு ஒரு எல்கை இருக்கு. பட்டு தாராமன்னு எடுத்துக்கிட்டா அவங்ககிட்ட வந்து எல்கை இருக்கு, எல்கையே கிடையாது. அதுக்கு ஒரு அளவே கிடையாது. இப்ப அன்பு என்பது கொடுப்பதற்கு, அதை கொடு அப்படிங்கிறது. உனக்கு வேண்டியது வரும், ஆனா எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறார் குரு. அதுபோல அன்பு என்பது மற்றவர் உணர்வை புரிந்து கொள்வது. இப்போ ஒரு விட்டமா எடுத்துக்கோங்களேன், லேசா அவங்க கண்ணில் கண்ணீரை வச்சுக்கோங்களேன். அந்த அப்படி கண்ணீர் வரக்கூடிய சமயத்துல அவங்க ஒரு அரவணைச்சு ஒரு வார்த்தையை சொன்னாலே என்ன செய்யும், அங்க உள்ள பாரம் குறைஞ்சு போகும். அப்போ உணர்வை புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படிங்கிறாரு குரு. அன்பு என்பது ஸ்பரிசத்தின் மூலமாகவே உறுதி பெறுகிறது. இது ரொம்ப முக்கியமான வாசகம். கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருந்தாலும் கூட அந்த அன்பை எப்படி காட்டுறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அது பர்டிகுலரா மனைவியை பொறுத்தவரையில ஸ்பரிசத்தின் மூலமே அது உறுதி பெறுகிறது. தொட்டு பேசணும் அப்படிங்கிறப்பல யாரா இருந்தாலும், குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வீட்டுல தொட்டு பேசும்போது அன்பு அதிகமாகுது அப்படிங்கிறது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப மனைவியை பொறுத்தவரையில அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிற போது என்ன ஆகுது, அங்க பால் உணர்வில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்குது அப்படிங்கிறத நமக்கு அதில் உள்ள புரிஞ்சுக்க வேண்டியது. தகப்பன் வந்து அன்பால் உருவானவன் அப்படின்னு ஒரு வகையில் எடுத்துட்டாலும் கூட, அங்க வந்து இப்ப நம்ம திருத்தணும் அப்படின்ட்டு இந்த தகப்பனுடைய தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா, குடும்பத்துல சில நேரங்கள்ல அம்மா வந்து எதனால ஏத்துட்டு போயிடுவாப்புல. ஆனா அந்த தாப்பனை பொறுத்தவரையில என்ன ஆகுது அப்படின்னா, இது ஒவ்வொருத்தரையும் கரெக்ட் பண்ணணும், நல்லபடியா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுல இருந்தாலும் கூட, அதுக்கு முன்னாடி நிக்கக்கூடியது என்னன்னா ஒரு கம்பு தான். திருத்தங்கிற ஒரு கம்பு எடுத்துட்டு நிப்பாப்புல. ஆனா அது வேண்டாம் அப்படிங்கிறது மகான். ஏன்னா அப்படி திருத்த முற்படும் போது வரக்கூடிய தன்மை என்னன்னா, திருத்தத்தால் முற்பட்டால் மிஞ்சுவது வருத்தம் தான் அப்படிங்கிறார். அப்ப என்ன, இன்னும் அடுத்த பாயிண்ட்டுக்கு என்ன போகுது அப்படின்னா, அதாவது இப்ப வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே. இப்ப நம்மகிட்ட வந்து அடுப்புல வந்து நமக்கு கொதிக்கிற பால் 100% இருக்குன்னு வச்சுக்கோங்க, சூடு. அதுக்கு காரணம் யாரு? இறைவனா? இல்லவே இல்லை. ஏன்னா இது நடந்தது யாரு? அடுப்புல பத்த வச்சு அந்த பாலை வச்சுட்டு வேற எங்கேயோ வேடிக்கை பார்க்கறதோ இல்ல 100 வேலையை போய் பார்க்கும்போதோ அதுக்கு காரணம் வந்து இறைவனா இருக்கானா? இல்லவே இல்லை. ஏன்னா அதை பார்த்து நம்ம வந்து அதை வந்து நமக்கு வந்து அந்த பாலை அணைக்கக்கூடிய பொறுப்பு நம்முடையது. இப்போ மன்னன் ஹரிச்சந்திரன் எடுத்துக்கிட்டா எல்லாத்தையுமே இழந்தான் இல்லையா? ஆனா அவன் கலங்குனானா? கலங்கவில்லை. காரணம் என்னன்னா சத்தியத்தில் நிலைப்பவன். அதாவது இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாசம் என்ன வருது பாருங்க, உன் உணர்வால் உன்னுடைய உண்மையால் நீ நிலைத்திருந்தால் இறைவனுக்கு பெருமைப்படும். அதாவது அந்த உண்மையில நிலைச்சிருக்கணும், உணர்வுல நிலைச்சிருந்தா கண்டிப்பா வந்து இறைவன் வந்து உன்னை நினைச்சு பெருமைப்படுவான் அப்படிங்கிறது. அதே போல மனைவியிடம் தோற்பது வந்து எப்பவுமே ஒரு சந்தோஷம். அப்போ மகரிஷி கூட சொல்லுவாரு, நீங்க 2 பேர்ல யாரு அறிவாளின்னு கேட்கக்கூடிய காலகட்டத்துல கூட யாரு வந்து அது உண்மையை வந்து ஏத்துக்கிறாங்களோ அல்லது ஒத்துக்கிறாங்களோ அவங்கதான் வந்து இப்ப அறிவாளிங்கிறத விட அவங்கதான் வந்து ஜெயிச்சவங்க அப்படின்னு கூட, தோக்குறதே கிடையாது, ஜெயிச்சவங்க கூட ஒரு இடத்துல சொல்லி வருவாங்க. ஆக மனைவியிடம் தோற்பது சந்தோஷம்தான். அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அது கண்டிப்பா வெற்றி பெறத்தான் செய்யும் அப்படிங்கிறது தான். இப்ப அந்த மனைவி சமாச்சாரங்கள் வரும்போது நம்ம வந்து சில இடங்கள் கூட பார்த்துருக்கோம். இந்த ராசிதான் கை ராசிதான், எப்போ உன் முகமே ராசிதான் அப்படிங்கிறது கவிஞருடைய வரிகள். அந்த வகையில அது இன்னொரு இடத்துல கூட ஒரு கவிஞர் என்ன அவர் சொல்றாரு பாருங்களே, நான் காணும் பொருள் எல்லாம் நீயாக வேண்டும். இது வந்து ஒரு அருமையான ஒரு லைன். அது காரணம் என்னன்னா, ஈருடல் ஓர் இயர் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாசகம். அதே மாதிரி இந்த கோபம்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, காரணம் நீ இல்லை அப்படிங்கிறது. அதாவது கோபம் வந்துச்சுன்னு என்ன செய்யும், வந்தது தானாகவே போயிடும். உனக்கு கொடுத்திருக்கிறது என்ன, இறைவன் என்ன கொடுத்திருக்காரு, அது அன்பு. அது வந்து நிரந்தரம் அப்படிங்கிறது தான். வாழ்க்கை வந்து என்ன செய்யும், எப்பவுமே ஒரு பிரச்சனையானது தானே, அதுல உடல் சிக்கி இருக்கு, அதை நம்ம மறுக்கவே முடியாது. சொல்றாருல கவிஞருடைய வரிகள் வருது இல்லையா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். அதே போல குழந்தை பாரம் எனக்கல்லவோ குடும்ப பாரம், அதாவது குழந்தை பாரம் உனக்கல்லவோ குடும்ப பாரம் எனக்கல்லவோன்னு கூட சொல்லியிருக்காப்புல. அந்த வகையில கணவன் மனைவிங்கிறது, மனைவி வந்து ஒரு ஏரியா பாத்துக்கிறாங்க, கணவன் வந்து இன்னொரு ஏரியா பாத்துக்கிற போது என்ன ஆகுது, அங்க இல்லறத்துல வந்து அற வாழ்க்கை வந்து நல்லா ஓங்கி வளரக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அப்படிங்கிறது தான். அதே போல அப்துல் கலாம் அவருடைய அம்மா பாத்தீங்கன்னா, இது அவங்க வீட்டுல நடந்த ஒரு சமாச்சாரம். ஒரு நேரம் ரொட்டி வந்து சுடும்போது, அவங்க அம்மா சுடும்போது கருகி போச்சு. அது உடனே அது அப்பாவுக்கு வைக்கும்போது, அப்பா என்ன சொல்லாரு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு இந்த கருகின ரொட்டி ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னாராம். பார்க்கணும். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கடும் சொல் இல்லாத கடும் சொல்ல வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ கடும் சொல் வந்து இருந்தால் என்ன செய்யும், அது கண்டிப்பா அது வருத்தி விடும், சுட்டு விடும் அப்படின்னு தான் மகான்கள் வந்து நிறைய இடங்கள்ல சொல்றாங்க.
இப்போல பக்தி மார்க்கத்துல பார்த்தா பெற்றோர் காலில் வந்து பிள்ளைகள் விழுந்து வணங்கி ஆசி வாங்குறது, அல்லது மனைவி வந்து கணவன் காலை தொட்டு கும்பிடுறது, இதெல்லாம் வந்து செய்ய வேண்டியதுதான் இருக்கு. பக்தி மார்க்கத்துக்கு இன்னை வரைக்கும் இருக்கத்தான் செய்யுது. அதாவது தெய்வம் தொழாள் கணவன் தொழுது அழுவாள் பெய்யென பெய்யுமழை, இது தெய்வங்களுடைய வரிகள், அது நமக்கு தெரியும். ஞான மார்க்கத்துல வந்து அதை அலசி ஆராய்ஞ்சு அதுல வெற்றி கண்டவர் தான் நம்ம குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள். நம்ம அனைவருக்குமே மூலம் ஒன்றுதான் என்று நிரூபித்தவரும் அவர் தான். நீயும் தெய்வம் நானும் தெய்வம், அது அத்வைத தத்துவத்தை வந்து பூரணமா உணர்த்தியவரும் நம்ம குரு, அவர் தெரியும். காலில் விழுந்து வணங்குதல் தேவையில்லை என்று சொன்ன மகான் தான் நம்ம வந்து நம்மளுடைய குரு. சொல்லுவாரு, அதாவது நீ குருவை வணங்கணுங்கிற மனம் இருக்குன்னு சொன்னா குரு என்ன சொல்லியிருக்காரு அந்த வழியில, அவர் வழியில நீ நடந்தாலே போதும் அப்படிங்கிறதான் வந்து அந்த அதுக்கான அர்த்தம் தான் அது. அதே மாதிரி நம்ம குரு அவருடைய இல்லற வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் காட்டிய அன்பு வந்து அளவே கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு வந்து நிறைய எல்லாமே வழிகாட்டக்கூடியது தான் அது. அதுக்கு மூலகாரமா இருக்கக்கூடியது அன்பு இருந்தா எந்த விதமான ஒரு நமக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் வராது அப்படிங்கிற, அதாவது மற்றவங்களை பார்க்கும்போது நமக்கு அவங்கள ஒரு வெறுப்பு வராது அப்படிங்கிறது தான் காரணம். அன்புக்கும் உண்டு அடைக்கின்றாளுங்கிற வாசம் வரும். அந்த அன்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் வந்து நம்ம சொல்லணும். இல்லறத்துல வந்து எல்லாத்துக்குமே எல்லா நல்லவற்றையும் வந்து நம்ம வசப்படுத்த முடியும் எப்போ அந்த அன்புங்கிற ஒரு ஆயுதம் நமக்கு கையில இருந்துச்சுன்னு சொன்னா அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல இன்னொரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கோவிலுக்காக வேண்டிய ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி தொலைக்காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல படம் பார்த்து கொண்டு இந்த நபர் தேம்பி தேம்பி அழுறாரு. உடனே உள்ள ஒரு ஃப்ரெண்டு வேறாரு, என்னய்யா அவ்வளவு சோகமான படமா அந்த படம், இவ்வளவு இதை பையா பார்த்துட்டு இருக்க, படம் பேர் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அவர் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சொல்லாரு, அதை ஏன் கேட்குற, என் கல்யாண டிவி தான் பாது அப்படின்னு சொன்னாரே. பார்க்கணும். இன்னும் இந்த இடங்கள்ல வந்து சில இடங்கள்ல இது இன்னும் இருக்கத்தான் செய்யுது. காரணம் என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நல்ல புரிஞ்சுக்கிறாம சுயநலத்தன்மை இருக்கிறதுனாலதான் அதனுடைய அந்த குணங்கள்லாம் இன்னும் இருக்கு வீட்டுகள்ல, சில வீட்டுகள்ல. நம்ம மனவளக்கலையை பொறுத்தவரை நமக்கு மனசு பகலமானதுனால நமக்கு அந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா ஒரு இதுக்காக நம்ம அதை குறிப்பிட்டுட்டோம். அதே மாதிரி வாழ்க்கையில இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது சின்ன பெரிய பெரிய விஷயங்களை செய்வதுதான் வந்து நமக்கு வாழ்க்கையில கஷ்டம். ஆனா சின்ன சின்ன விஷயங்களை வந்து பிறகு பார்த்துக்கலான்ட்டு நிறைய பேர் அதை ஒதுக்கி வச்சிடறாங்க. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துதான் அந்த வேலையானது என்ன செய்யுது முழுமை அடைகிறது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. தொழில வந்து நேர்த்தி என்பதே சின்ன விஷயங்களையும் சீராக செய்வதில் தான் இருக்கிறது. ஒரு பெரிய வீடு கட்டி கொடுத்த இன்ஜினியர் கதவுகள் தாப்பா போடலன்னு வச்சுக்கோங்க, சின்ன வேலை தானே 4 மாசம் கழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் செஞ்ச அத்தனை வேலையும் வேஸ்ட் தான் இல்லையா? அது மாதிரி இப்போ மலை மேல நிக்குது ரொம்ப சுலபம், குண்டூசி முனையில மேல நிற்பதானே கஷ்டம், அப்படி அப்படி இல்லையா? ஆக சின்ன சின்ன விஷயங்களை கூட அன்பும் ஒழுக்கமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து என்ன இல்லத்துல வந்து நமக்கு வரம் தானே வந்து நமக்கு அது பெருகிரும் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துக்கிறோம். வள்ளுவ இது அடிப்படையே வந்து என்னன்னா வள்ளுவ பிறந்த சொல்லக்கூடிய இல்வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல வரக்கூடியதுதான். அறத்துப்பால்ல வருது பாருங்க. அதுல எல்லாரும் கேள்விப்பட்ட அந்த திருக்குறள் தான், அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்லற வாழ்க்கையின் லட்சியங்கள் அன்பு என்ற பண்பும் அடுத்தவருக்கு உதவும் அறமுமே ஆகும் அப்படிங்கிறாரு. இந்த அறத்துக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்கறது தான் அப்படி எடுத்துக்கலாம். இதே போல இன்னொரு குறள்ல சொல்றாரு, அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன், அறவழிப்பட்ட இல்வாழ்க்கை துறவரத்தை விட சிறப்பான பயனளிக்கவில்லை. இப்ப துறவரம் போறதா இருந்தாரே மகான என்ன சொல்லியிருக்காரு நமக்கு, நீ வந்து இல்லறத்தில் இருந்து கொண்டேதான் வந்து நீ வந்து ஞானமார்க்கு அடையணும் அப்படிங்கிற, துறவரத்துக்கு போறதுக்கு அடிப்படையே வந்து இல்லறம் தான் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கணும். இதுபோல இன்னொரு குறள் என்ன சொல்றாரு, அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை ஆகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அதாவது இல்லறம் துறவரம் இரண்டில் சிறந்தது இல்லறமே, பழியற்ற இல்லறம் மிக சிறந்தது. இந்த பழிங்கிற வார்த்தைக்கு மகான் கொடுத்துக்கூடிய வாசகங்கள் நம்ம குருகுல் சொல்லக்கூடிய வாசகங்கள் நிறைய இருக்கு. அதாவது பழியற்ற இல்லறம் மிக சிறந்தது, பழி சேராத துறவரமும் நன்று. துறவரத்துல கூட பழி சேராம இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம இதுல சொல்லி வராங்க. அதே மாதிரி நம்ம மகான் சொல்லக்கூடியது என்னன்னா, துன்பம் போக்கும் தூய நெறியே அறமாம். அதுதான் நம்ம குரு சொல்லக்கூடிய வாசம். அதே போல இன்னொரு இடத்துல இப்ப அவை பிராட்டியர் கூட என்ன சொல்றாங்க பாருங்களேன், இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. அது ரொம்ப சிம்பிளான வார்த்தை, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்ட்டு அவங்க ஒரே வெறும் 3 வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே போல இப்ப இந்த அன்பை பத்தி வரும்போது என்னன்னா, அன்பு என்னும் எரிபொருள் நிரப்பி அக்கறை என்னும் பராமரிப்பு இருந்தால் குடும்பத்தில் நீர்வீழ்ச்சி போல இன்பம் ஊற்றெடுக்கும், இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு இன்னொரு ஒரு ஞான ஒரு மகான் சொல்றாரு. அதே மாதிரி இப்போ பாருங்களேன், வாழ்க்கையில
இப்போ வந்து இப்போ நோ மேன் இஸ் பெர்ஃபெக்ட் இன் இஸ் நேட்டிவ். இப்போ சொந்த ஊர் எடுத்துக்கோங்களேன், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பெர்ஃபெக்டா இருந்தான்னு சொல்ல முடியுமா? காரணம் என்ன அப்படின்னா, இந்த அவருடைய நேட்டிவ் பிளேஸ்ல வந்து எடுத்து பார்த்தோம்னா, ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, நல்ல மாடு உள்ளூர்ல விலை போகாதும்பாங்க. காரணம் என்னன்னா, அதனுடைய தாக்கம், பிராரத்த கர்மத்தினுடைய தாக்கம். நம்ம குரு சொல்லியிருக்காங்க 3 வகையான கர்மா சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுல வந்து பிராரத்த கர்மம் அப்படிங்கிறது 3 வயசுல இருந்து இந்த நொடி பொழுது வரை நம்ம செஞ்ச என்னென்ன வினைகள் இருக்கு அது பூரா தான். அந்த வகையை வந்து பார்த்தா, இப்போ நம்ம குரு வேதாத்திரி மகரிஷி சொல்லக்கூடிய ஒரு தன்மை இன்னொன்னு இருக்கு. என்னன்னா, துறவி அப்படிங்கிறதுக்கு பெண்களை பற்றற்ற துறவி அப்படிங்கிறாப்புல. அதாவது பெண்களை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோரை பிறந்தகத்தை சொல்லி வந்து முடிக்கக்கூடிய வார்த்தை என்ன இருக்குன்னா, பற்றற்ற துறவி அப்படின்னு முடிக்கிறாங்க. மகாகவி பாரதி கூட என்ன சொல்றாருன்னா, இல்லறத்தில் இருந்து கொண்டே தவம் செய்வர்களே சிறந்தவர்கள் அப்படிங்கிறாப்புல மகாகவி பாரதி. ஸோ அது அப்புறம் அது மாதிரி இன்னும் ஒரு இடத்துல நம்ம குரு சொல்லக்கூடியது, அதாவது டோன்ட் கமெண்ட், குறை கூறக்கூடாதுங்கிறது. கமாண்ட் அதிகாரம் பண்ணக்கூடாது, டிமாண்ட் நிபந்தனை, இதெல்லாம் இதை கண்டிப்பா நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறது. அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல வாழ்த்தையே நீங்க அவங்களை திருத்தலாம், அடித்து திருத்தவே வேண்டாம் அப்படிங்கிறது தான். அதே போல இப்ப சில வீடுகளில் பாத்தீங்கன்னா, இந்த நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள் நடந்துட்டு தான் இருக்கு இப்பவும். காரணம் வந்து அவங்க என்ன மனவளக்குள்ள வாசம் கூட பிடிக்காத ஒரு குடும்பங்கள்ல நடந்துக்கக்கூடியதுதான். ஒருத்தர் ஸ்பவுஸ் பேசக்கூடியதை ரெக்கார்டே பண்ணிடுறாங்க. அந்த ரெக்கார்டு பண்ணி அது மீட்டு மீட்டு கேட்கும்போது, ரீவைண்ட் பண்ணி கேட்கும்போது என்ன ஆகுது, அது அவங்க மட்டும் கேட்கறது இல்லை, அது உறவினர்களுக்கும் போட்டு காட்டிடுறாங்க. அங்க உறவினர்களுக்கு போடும்போது, இப்படியா இருக்காரு உங்க வீட்டுக்காரர், இப்படியா இருக்காங்க உங்க வீட்டம்மான்னு சொல்லும்போது என்ன ஆகுது, உறவினர்கள் கூட அந்த நெகட்டிவ் வேவ்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அந்த வகையில அந்த நெகட்டிவ் வேவ்ஸினுடைய அலைகளை வந்து பகிர்ந்து கொண்டது வந்து இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்கிறது நமக்கு நமக்கு தெரியும். மனவள கல்யாணங்களை பொறுத்தவரை நமக்கு அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அதே போல நன்று அல்லதை அன்றே மறப்பது நன்று, இது ஒரு முக்கியமான வாசகம். நம்ம மனம் கஷ்டப்படியாக யாராச்சும் பேசினாங்கன்னா அது நமக்கு இல்லை அப்படின்னு அதை இக்னோர் பண்ணுங்கிறார் நம்ம குரு. அதே போல கெட்ட வார்த்தை பேசல, குழந்தைகள் இருக்கு வச்சுக்கோங்களேன், கெட்ட வார்த்தை அவங்க பேசுறது இல்லை, கேட்ட வார்த்தையை தான் பேசுறாங்க. பெற்றோர்களை பார்த்து வளர்றாங்கிறது நமக்கு தெரியும். இதுபோல நம்ம குடும்பத்துல வந்து நம்ம பிடிச்சதை செய்யணும், பிடிக்காத பூரா நம்ம விட்டுறணும். அன்புதான் வந்து இல்லத்துல பண்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது இன்னொரு இடத்துலயும் மகான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த டாலரன்ஸ், டிஏஎஸ் சொல்லும் பார்த்தீங்களா, டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், இதையும் வந்து நம்ம கண்டிப்பா இது மைண்ட்ல வச்சுக்கிறணும். அதே மாதிரி உலகமே நமக்கு கிஃப்டா யாரும் கொடுத்தாலும் கூட பழி செயல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். வெறுப்பு கொண்டால் இன்னும் தவ நிலைக்கு திரும்பவில்லை என்று அர்த்தம். தவத்தினுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன சிம்டம் அப்படின்னா, மற்றவங்களை நம்ம வெறுக்கிறது. தூய கண்ணாடியில் பார்க்கும் போது உள்ளது போல மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டா அது பல்வேறு குழப்பங்கள் நிறைஞ்சது தானே, அது எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் வந்து நம்ம அமைதியாக வந்து நிதானத்தோட தாண்டி வரணும் அப்படிங்கிறப்பல இன்முக பேச்சு ஞானிகளுக்கு எப்பவுமே அது இருக்கும். ஆனா நமக்கு அந்த ஞானிகளுடைய பாதைகளை நோக்கி நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா நம்ம மனவளக்கலைக்கு பயிற்சிகளை ஒழுங்கா செய்யும் போது நமக்கு அது வந்தே அடைந்து நாமும் அதை அடைந்தே தீர்வோம் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த ஞானியினுடைய நிலைமையை நம்ம அடையும் போது அதுல வரக்கூடிய எப்படி நம்ம அதனுடைய கருத்து என்ன அப்படின்னா, எப்ப நம்ம ஞானியினுடைய அடைய முடியும் அப்படின்னா, நம்ம குரு கொடுத்த மகான் கண்டிப்பா நம்ம வந்து கண்டிப்பா தொடர்ந்து செஞ்சணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நமக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசுல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கல்யாணத்துக்கு நிறைய செலவு இழுத்து போட்டு தாய் தகப்பன் ஒரு பக்கம், கல்யாணம் ஆகி சில வீட்டுகளில் பாத்தீங்கன்னா கணவன் சரியாவே செட்டில் ஆகிருக்க கூட மாட்டாப்புல, குடும்பம் நடத்துறதுக்கு வருமானம் இருக்கிற வருமானத்தை வச்சு ஓட்டணும் அப்படிங்கிறது. அப்ப அந்த சமயத்துல நமக்கு என்னெல்லாம் வருதுன்னு சொன்னோம்னா, சில நிறைய இடங்கள்ல வந்து துன்பம் தானே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு கல்யாணம் ஆன புதுசுல. அப்புறம் நம்ம இந்த எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். அந்த நேரங்கள்ல கணவன் அது செய்யணும் அப்படிங்கறது எதிர்பார்க்கறது, மனைவி அது செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது. அப்ப இது நிறைவே வாழ்க்கையோட இந்த வந்து ஒரே ஒரு செகண்ட், நெட் இஷ்யூஸ் இருக்கு, ஒரு செகண்ட்.
வாழ்க வளமுடன். அப்போ ஆஹ், இதுல இன்னொன்னு என்ன, அந்த விட்டு இது என்ன சொல்லி வர்றாருன்னா, மகாத்மா குரு சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த விட்டு கொடுத்தல் தியாகம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்களா, இதுல வந்து ஈகோ கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்ப இல்லறத்தை வந்து நம்ம நம்ம அந்த மாதிரி இந்த ஈகோங்கிறது போயிடுச்சுன்னு சொன்னா இல்லறத்தை நம்ம வசமாக்கி கொள்ளலாம், இனிமையாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறப்பல. அதே போல இப்போ ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு டியூஷன் சொல்லி அப்புறம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல வந்து கண்டிப்பா வந்து இந்த டியூஷனுடைய தாக்கத்தினால மதிப்பெண்கள் அதிகமா வருதுன்னு சொன்னால் நிறைய பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, அதாவது தாப்பா என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த குழந்தைய தான் நீ நல்ல மார்க் எடுத்துட்டு அப்படி விடுவாங்க. ஆனா அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்க்கணும். சொல்லி கொடுத்தது யாரு? தாய். குழந்தைக்கு மட்டும் நமக்கு வந்து அந்த அப்ரிசியேஷன் கொடுக்க கூடாது, தாய்க்கும் அது கண்டிப்பா சொல்லணும் அப்படிங்கிறது தான். இதே போல இப்ப மறவாம வந்து நம்ம வந்து தந்தைக்கும் தாய்க்கும் வந்து தந்தை தாயையும் பாராட்டணும், தாய் தந்தையும் பாராட்டணும். இது இப்ப உள்ள காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா பேரனுக்கு கூட நம்ம பேரன் பேத்திகள் கூட நம்ம வந்து பாராட்டக்கூடிய ஒரு தன்மை. அந்த காலத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகள்லாம் மார்க் எடுக்கக்கூடிய காலகட்டங்கள்ல குழந்தைகளை நம்ம பாராட்டணும். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களோட அவங்களுடைய குழந்தைகள் வந்து அறிவு ஜீவியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் வந்தாச்சு இப்போ. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது குழந்தைகளை வந்து வந்து பாராட்டின காலம் இதெல்லாம் இப்ப மறதி ஆனாலும் கூட பேரப்பிள்ளைகளுடைய அறிவு ஒரு முதிர்ச்சியை வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டத்தான் செய்யணும். அதே மாதிரி சந்தோஷம் அப்படிங்கிறத பார்த்தா ஒரு சின்ன ஒரு வாசகம் பாருங்க, முக்கியமான வாசகம் அது. அதாவது சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ்வதை விட இருக்கும் இடத்தை சந்தோஷமா வைத்துக் கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். அது லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி தான் கணக்கில் எடுத்துக்கணும். இனிமையானாலும் இறுக்கமானாலும் அது என்ன செய்யுது, அது பாட்டுக்கு நடந்துட்டே தான் போகும் அப்படிங்கிறது. ஒரு சின்ன ஒரு இதோட நம்ம முடிக்க போறோம். அதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அங்க வந்து ஊருக்கு ஒரு வீட்டமா போயிட்டு வராங்க. அவங்க ரிசீவ் பண்றதுக்காக வேண்டி ஹஸ்பண்ட் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. திருப்பி வராங்க. அங்க வரையில பார்க்க அந்த ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி இருக்க முகமா உட்காந்துட்டு இருக்காரு ஒரு அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு அந்த டேபிள்ல சேர்ல. அப்ப பக்கத்துல வேணா ரிசீவ் பண்ண போயிருக்காரு. பக்கத்துல வந்து இன்னொரு டேபிள்ல இன்னொரு சேர்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவை ஊருக்கு அனுப்ப வந்திருக்காரு. யாரு? அந்த பக்கத்துக்காரரு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இவர் இங்க இருந்து பார்த்துட்டு அவங்கள முறைச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த அம்மா இறங்கினோட சொல்லுது, பாருங்களேன் அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க, நீங்க ஏன் இவ்வளவு கும்முன்னு இருக்கீங்க உருன்னு அப்படின்னு. அப்ப இவர் செய்யாம நீ வேற நீ அவன் வந்து அங்க உட்காந்து சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கான்னு அவன் பொண்டாட்டிய ஊருக்கு அனுப்புறதுக்கு வந்திருக்கான். நான் இப்போ உன்னை கூப்பிடல வந்திருக்கேன் அப்படின்னு அப்புறம் பார்க்கணும். அது மாதிரி இந்த இதுக்காக இது ஒரு சின்ன உதாரணத்துக்காக நம்ம சொல்ல வந்தோம். அது போல இப்ப இந்த கோயில்ல சாமி கும்பிட போறோம் பாருங்களேன். சாமி கும்பிட சமயத்துல எப்படி என்ன வேண்டுறோம், அடுத்த பிறவியிலையும் நீங்க தான் கணவராக வரணும், அடுத்த ஜென்ம எனக்கு வந்து அடுத்த ஜென்மத்தில் நீங்க தான் கணவனா வரணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல். இன்னொரு பக்கம் என்ன இருக்கு, அடுத்த ஜென்மமே வேண்டாம் அப்படிங்கிறப்பல அது ஒரு சில சில இடங்கள்ல அப்படியும் வந்து வாசகங்கள் இருக்குதான் செய்யுது. அப்போ இல்லறம் இனிமையா இருக்கணுமா அப்படின்னா மகரிஷி சொல்லக்கூடிய வாசகங்களை ரெண்டு மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். எப்படின்னா உண்மையான உறுதியான நெருக்கமான நட்புறவு வேண்டும் ரெண்டு பேர்ட்டையும் அப்படிங்கிறது தான். ஒரு நாளைக்கு தனியா உட்காந்து ஒரு 15 நிமிஷம் ஆச்சுன்னா அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசினாலே போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர். பொதுவாக எமோஷனல் டேங்க் தான் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப பெருசு. உடனடியே ஷார்ட் டெம்பர் ஆயிடுவாங்க. அப்ப கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் இருவருமே வந்து மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து நம்ம மகான் சொல்லக்கூடிய ஒரு வாசகம். இந்த வகையில குடும்பம் அப்படின்னு சொன்னா அது வந்து என்பது ஒரு கையில ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி நினைச்சுக்கணும். எப்படி அமுக்கவும் கூடாது, அதை ஃப்ரீயா விட்டுறவும் கூடாது இப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை மாதிரி பார்க்கும்போது இன்னொரு இடத்துல என்னன்னா இப்ப வந்து இதே இதே வாசகம் வந்து மகான் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கதை மட்டும். இப்போ நாரதர் கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது அவர் எப்ப பார்த்தாலும் போகும்போது வரும்போதெல்லாம் நாராயணா நாராயணா அப்படின்ட்டே போவார். நாராயண மந்திரம் சொல்லிக்கிட்டே போவார். ஆனா பரம்பொருளை நினைப்பு தானே அவருடைய வேலையே அதுதானே. இப்ப இந்த சமயத்துல நாரதர் என்ன நினைக்கிறாருன்னா, உலகத்திலேயே வந்து நான் தான் வந்து கிருஷ்ணரை வந்து ரொம்ப நினைக்கக்கூடியவன், நான் தான் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்ட்டு கர்வத்தில் இருக்காப்புல. உடனே கிருஷ்ணர் கூப்பிடுறாரு, கொடுத்துட்டு இங்க பாரியா, இப்ப வந்து நீ பெரியவன் நினைக்கிறதெல்லாம் விட்டுடு, எனக்கு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் நம்பர் 1 உன்னை விட. யாரு அப்படின்னா ஒரு ஏழை குடியானவன். அவன் என்ன செய்யறான், காலை விடிஞ்ச உடனே ராத்திரியில இறங்கி காலை எந்திக்கிறான். எந்திரிச்சு விடுந்த உடனே ஒரு கலப்பையை தூக்கிட்டு போறான் தோல்ல போட்டுட்டு. தோடும்போது என்ன செய்யறான், நாராயணா அப்படிங்கிறான். வந்து படுக்கும்போது என்ன செய்யறான், அந்த அலுப்புல நாராயண 2 நேரம் தான் சொல்றான். அப்போ
அவன் தான் முதல் என்னுடைய பக்தன் அப்படிங்கிறாப்புல. சரி, இப்ப நீ தானே பக்தன் நினைச்சுக்கிறீங்களா, நான் ஒரு போட்டி வைக்கிறையா, இது நீ செய்ய அப்படிங்கிறாப்புல கிருஷ்ணர் நாரரை பார்த்து. உடனே எப்படி வலது உள்ளங்கையில வந்து ஒரு எண்ணெய் கிண்ணத்தை வச்சுக்கிட்டு அதை கீழே சிந்தாம நீ உலகத்தை வந்து ராத்திரிக்குள்ள சுத்தி வரணும் அப்படின்னாப்புல. அடி மேல் அடி வச்சு சுத்தி வரும்போது அப்பதான் என்ன செய்யற, என்ன நடக்குங்க, அப்படி சுத்தி வரக்கூடிய சமயத்துல எண்ணம் பூரா எங்க இருக்கு, அவர் நாரருடைய எண்ணம் பூரா எங்க இருக்கு, அந்த எண்ணெய் கிண்ணத்து மேலேயே இருக்கு, மந்திரம் சொல்ல முடியல. ஆக குடும்பத்தை சுமக்கும் அந்த ஏழை இல்லறத்தான் தான் ஆன்மீகத்துக்கு வந்து நேரம் ஒதுக்கி மட்டும், அது மட்டும் இல்லாம அவன் வந்து இல்லறம் இருந்துகிட்டே ஆன்மீகத்துக்காக வேண்டி என்னை தேடுறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னு நினைக்கிறாப்புல. இதைத்தான் வந்து மகான் என்ன சொல்றாரு நம்ம குரு, குடும்பம் கோவிலானால் நானே அர்ச்சகராக வருவேன் அப்படிங்கிறாப்புல நம்ம குரு. ஆக இல்லறத்தை நல்லறமாக மாற்றி மகானின் மனவளக்கலை பயிற்சிகள் அத்தனையும் தரவாக நன்றாக பயின்று கடைபிடித்து வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவோம். அதற்கு இறையருளும் குரு அருளும் என்றென்றும் துணை நிற்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்கிறோம். வாய்ப்பளித்த ஸ்கை டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும், இதுவரை செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, மிகவும் சிறப்பு.